தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 8:30 மணி அளவில் அதே பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நாகப்பட்டினத்திலிருந்து சுமார் கிழக்கே 300 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவையிலிருந்து 340 கிலோமீட்டர் தொலைவிலும், குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை 380 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருக்கிறது. இது வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 6 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறக்கூடும் என வானிலை ஆய்வு மையமானது அறிவித்திருக்கிறது. இதன் காரணமாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும், உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. அதி மற்றும் மிக அதி கனமழையை பொறுத்தவரையில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் ஆகிய 5 மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் கன முதல் மிக கனமழை பெய்வதற்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது விடப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய 6 மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கன முதல் அதி கனமழை பெய்வதற்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது விடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் நேற்று நள்ளிரவு முதலே சென்னையில் மழை பெய்து வந்தது. தற்போதும் கூட சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாயாவதி. இன்றைய தினத்தை பொறுத்தவரை புயல் எச்சரிக்கை காரணமாக 5 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்தும் விவரங்களை எமது செய்தியாளர் மாயாவதி வழங்கியதை கேட்டோம்.